நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2030க்குள்ள தமிழ்நாட்டை $1 trillion எக்கானமியா மாத்தணும்னு பிரம்மாண்டமான இன்ஜினை நம்ம அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அந்த இன்ஜினோட பேரு தான் ஸ்டார்ட் அப் டிஎன். இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்னா என்ன? இது வெறும் கவர்மெண்ட் ஸ்கீமா இல்ல இது நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத போற ஒரு ஸ்கீமா? நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி 2023 பேஸ் பண்ணி நம்ம மாநிலத்துல இன்னோவேஷன் என்டர்பிரினர்ஷிப், அதாவது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மிஷன் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, ஆனா அத ஒரு பிசினஸா மாத்த பணம் இல்ல, வழிகாட்ட ஆள் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. இத ஒரு குட்டி ஸ்டோரியோட ரிலேட் பண்றேன். எல்லாம் டெக்னாலஜி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து அவங்களோட கனவை ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு தேவையான எல்லா உதவியையும் செய்யற ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன். இதோட விஷன் ரொம்ப கிளியர். தமிழ்நாட்டை உலகத்தோட டாப் 20 ஸ்டார்ட் அப் ஹப்ஸ்ல ஒன்னா மாத்தணும். நம்ம ஊர் பசங்களும் பொண்ணுங்களும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும். அதுக்கு த நெக்ஸ்ட்னு ஒரு கேம்பெயின் மூலமா இந்தியாவோட அடுத்த என்டர்பிரனல் growth வேவா தமிழ்நாட்டுல இருந்து தான் உருவாக்க போறோம்னு ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் வில் இருக்கு. ஏன்னா இந்த 1 trillion எக்கனாமிக் கோலை ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புது கம்பெனிகள் நம்ம ஊர்ல உருவாகணும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா உண்மையிலேயே ஏதாவது நடந்திருக்கா? நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இங்கதான் உண்மையான மேஜிக் இருக்கு. 2021ல தமிழ்நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை வெறும் 2032. ஆனா இன்னைக்கு 12,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ். ஜஸ்ட் 4 வருஷத்துல 5 மடங்கு வளர்ச்சி. இது ஒரு அமைதியான புரட்சி. இந்த எக்கோ சிஸ்டமோட மொத்த எக்கனாமிக் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? சில ரிப்போர்ட்ஸ் 2022ல இருந்து 24 வரைக்கும் 12.3 பில்லியன்னு சொல்லுது. சில ரிப்போர்ட்ஸ் 2021ல இருந்து 23 வரைக்கும் 27.4 பில்லியன்னு சொல்லுது. நம்பர்ஸ் கொஞ்சம் மாறினாலும் விஷயம் ஒண்ணுதான். நம்ம ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் பல $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு சக்தியா வளர்ந்து நிக்குது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் இங்க இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட், அவங்க கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ்நாட்டுல இன்னைக்கு 120க்கும் மேற்பட்ட இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஐடியாவை செடியா வளர்த்து மரமாக்குற நர்சரி மாதிரி நம்ம தலைநகரம் சென்னை மட்டுமே 6152 ஸ்டார்ட் அப்ஸோட பெரிய ஹப்பா மாறி இருக்கு. இதனாலதான் ஸ்டார்ட் அப் இந்தியா ரேங்கிங் 2022ல தமிழ்நாட்டை பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டேட்னு அங்கீகரிச்சாங்க. உலக அளவுல ஸ்டார்ட் அப் ஜெனோம் ரிப்போர்ட் படி, ஒன்னு நம்ம மாநிலம் அஃபோர்டபுள் டேலண்ட்டுக்காக டாப் 25 குளோபல் எக்கோ சிஸ்டம்ல ஒன்னாகவும், 2 ஃபண்டிங்காக டாப் 20 ஆசியா எக்கோ சிஸ்டம்ல ஒன்னாவும் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அஃபோர்டபுள் டேலண்ட்னா என்ன? கம்மியான சம்பளத்துல திறமையான ஆட்கள் கிடைக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்ப பெரிய அட்வான்டேஜ். ஆனா நம்ம எக்கோ சிஸ்டம் வளர வளர நம்ம திறமைகளுக்கு சரியான சம்பளம் கொடுக்கும் இங்கேயே தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ஆளுங்களை மத்த மாநிலங்களோ நாடுகளோ கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அஃபோர்டபுளா இருந்து ஹை வேல்யூ டேலண்ட் எக்கோ சிஸ்டமா மாறுறதுதான் நம்மளோட அடுத்த சேலஞ்ச். ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன? இன்வெஸ்ட்மெண்ட், பணம். இந்த விஷயத்துல ஸ்டார்ட் அப் டிஎன் ஒரு மல்டி லெவல் பிளான் வச்சிருக்காங்க. இத ஒரு விவசாயி அனலாகியோட நான் விளக்குறேன். ஒரு விவசாயிக்கு எப்படி தண்ணி பல வழிகள்ல பல கட்டங்களா தேவைப்படுமோ, அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஃபண்டிங் பல ஸ்டேஜ்ல தேவைப்படும். ஃபர்ஸ்ட், a flagship scheme called TANSEED. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. அதாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட். இதுதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஸ்டார்ட் அப்களுக்கு உயிர் கொடுக்கிற தண்ணீர். ஒரு ஐடியாவை ப்ராடக்டா மாத்துறதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு இந்த ஃபண்ட் ரொம்ப உதவும். இதுல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, கிரீன் டெக், அதாவது சுற்றுச்சூழலுக்கு உதவுற டெக்னாலஜி, ரூரல் இம்பாக்ட், அதாவது கிராமப்புற வளர்ச்சிக்கு உதவுற ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறம் பெண்கள் நடத்துகிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். இதுல இருந்தே தெரியுது அவங்களோட போக்கஸ் எவ்வளவு இன்க்ளூசிவா இருக்குன்னு. இனிஷியலி இது ஒரு கிராண்டா, அதாவது திருப்பி கட்ட தேவையில்லாத நிதியா இருந்துச்சு. ஆனா டான்சீட் 5.0ல இருந்து அவங்க கொடுக்குற ஃபண்டுக்கு பதிலா அந்த ஸ்டார்ட் அப்ல 3% ஈக்விட்டி,
அதாவது 3% பங்கு எடுத்துக்கிறாங்க. இது ஏன் யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு உதவி பண்ணுது, அந்த ஸ்டார்ட் அப் நாளைக்கு பெருசா வளர்ந்துச்சுன்னா அந்த 3% பங்கு மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வரும். அந்த பணத்தை வச்சு இன்னும் 10 புது ஸ்டார்ட் அப்களுக்கு உதவி பண்ணலாம். திஸ் இஸ் ஏ சஸ்டைனபிள் மாடல். ஒரு சுயநிறைவான நிரப்பு நிதி அமைப்பை உருவாக்குறாங்க. அடுத்து இன்னும் டார்கெட்டடா சில ஃபண்ட்ஸ் இருக்கு. ஷெட்யூல் கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் சமூகத்தை சேர்ந்தவங்க தொடங்குற ஸ்டார்ட் அப்களுக்குன்னே தனியா TNSC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இருக்கு. மாற்றுத்திறனாளி தொடங்குற கம்பெனிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இருக்கு. ஏன் விண்வெளி தொழில்நுட்பத்துல ரிசர்ச் பண்ற ஸ்பேஸ் டெக் கம்பெனிகளுக்கு கூட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் இருக்கு. இதுதான் ஒரு டயர்டு இரிகேஷன் சிஸ்டம் மாதிரி. சின்ன செடிகளுக்கு ஒரு மாதிரி தண்ணி, பெரிய மரங்களுக்கு வேற மாதிரி தண்ணி. சரி, ஒரு ஸ்டார்ட் அப் நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப ஒரு சீடு ஃபண்ட் பத்தாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் டான் ஃபண்ட். இது ஒரு அக்ரிகேட்டட் பிளாட்ஃபார்ம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராமிசிங் ஸ்டார்ட் அப்ஸை உலகம் முழுக்க இருக்கிற 200க்கும் மேற்பட்ட வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அதாவது பெரிய முதலீட்டாளர்களோட கனெக்ட் பண்ணி விடுற ஒரு பாலம் இது. இது இல்லாம ஏஞ்சல்ஸ் TN மூலமா நம்ம மாநிலத்திலேயே புதுசா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ, அதாவது சின்னதா முதலீடு பண்றவங்களை உருவாக்குறாங்க. சோ த கவர்மெண்ட் இஸ் நாட் ட்ரைங் டு பி த ஒன்லி இன்வெஸ்டர். அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே டீரிஸ்க் பண்ணி ஒரு பைப்லைன் உருவாக்கி பிரைவேட் இன்வெஸ்டருக்கு நல்ல கம்பெனிகளை அடையாளம் கட்டுறாங்க. திஸ் இஸ் ரியலி வெரி மெச்சூர் அண்ட் ஸ்கேலபிள் அப்ரோச். ஒரு ஸ்டார்ட் அப் ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. சரியான கைடன்ஸ், மென்டர்ஷிப் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல ஸ்டார்ட் அப் TN பண்ற வேலைகள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவை. ஃபர்ஸ்ட் மென்டார் TN இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இது மூலமா புதுசா தொழில் தொடங்குறவங்க, ஏற்கனவே ஜெயிச்ச பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து மென்டர்ஷிப் வாங்கிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பையனுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு, ஆனா அதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அவர் இந்த போர்ட்டல் மூலமா சென்னையிலயோ மதுரையிலயோ இருக்கிற ஒரு பெரிய CEO கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்க முடியும். அடுத்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். முன்னெல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன், கம்ப்ளைண்ட்ஸ்னு பல கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அலையணும். இப்ப அதுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் ஆன்லைன்லயே முடிச்சிருக்கலாம். இது இல்லாம ஸ்டார்ட் அப் TNக்குன்னே சைட்ஸ் என்பது ஒரு நிறுவனம் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்கு. இதுல ஒரு சாட்பாட் இருக்கு. உங்க கேள்விக்கு பதில் சொல்லும். ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு யூனிக் ஐடி அண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு எக்கோசிஸ்டம் கன்சோல் இருக்கு. இது மூலமா இந்த எக்கோசிஸ்டம்ல இருக்கிற மற்ற கம்பெனிகள், இன்குபேட்டர்ஸ், மென்டர்ஸோட சுலபமா கனெக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி சிலிகான் வேலியில ஒரு காபி ஷாப்ல யதார்த்தமா நடக்கிற ஒரு நெட்வொர்க்கிங்க இவங்க டெக்னாலஜி மூலமா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம்தான் ஸ்டார்ட் அப் TN மற்ற மாநிலங்களோட முயற்சிகள்ல இருந்து தனிச்சு காட்டுது. இன்னோவேஷன் வித்திய கான்சியன்ஸ், மனசாட்சியோட ஒரு புதுமை. ஸ்டார்ட் அப் TNோட பாலிசியில 3 விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி, caste inclusivity and geographical inclusivity. ஃபர்ஸ்ட் ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ல பாதி, அதாவது 50% பெண்கள் தலைமை தாங்குற நிறுவனங்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாட்டில் எங்கும் இந்த அளவிலான பெண் தொழில் முனைவோர் இல்ல. இதுக்கு காரணம் டான்சீடு மாதிரி ஸ்கீம்ஸ்ல பெண்களுக்கு அதிக நிதி ஒதுக்குறது, அவங்களுக்குன்னே சிறப்பு சப்போர்ட் கொடுக்கறது தான். செகண்ட், ஜியோகிராபிக்கல் இன்க்ளூசிவிட்டி. ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னாலே அது சென்னை, பெங்களூர் மாதிரி பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை உடைக்கிறதுக்காக கிராமந்தோறும் புத்தொழில் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இன்னோவேஷனையும் என்டர்பிரனர்ஷிப்பையும் கிராமங்களுக்கு கொண்டு போறதுதான் இதோட நோக்கம். நாளைக்கு நம்ம கிராமத்துல இருந்து ஒருத்தர் ஒரு புது விவசாய கருவியை கண்டுபிடிச்சு அது ஒரு பெரிய கம்பெனியா மாறலாம். தட் இஸ் த ட்ரீம். தேர்ட் அண்ட் மோஸ்ட் ரெவல்யூஷனரி சோசியல் இன்க்ளூசிவிட்டி.
நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டார்ட் அப்னா என்னங்கிற டெபினிஷனையே மாத்தி எழுதியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபினிஷன் படி ஒரு ஸ்டார்ட் அப்னா அது 10 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்ச கம்பெனியா இருக்கணும், டேர்ன் ஓவர் 100 கோடிக்குள்ள இருக்கணும். ஆனா நம்ம தமிழ்நாடு பாலிசியில டேர்ன் ஓவர் லிமிட்டை 50 கோடியா குறைச்சு அது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்த்திருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப்னா அது புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு விளிம்பு நில சமூகத்துக்கு, உதாரணத்துக்கும் ஒரு பழங்குடியின மக்களுக்கும் அவங்க செஞ்ச பொருட்களை விற்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்தா அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் தான். இது எவ்வளவு ஆழமான பார்வை! இதனால ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இது தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, சமூக வளர்ச்சிக்கும் ஒரு கருவியா மாறுது. சரி, இதெல்லாம் பேப்பர்ஸ்ல இருக்கு, நிஜத்துல சக்சஸ் ஸ்டோரிஸா இருக்கா? அப்கோர்ஸ் இருக்கு. ஆர்பிடின்னு ஒரு சென்னை பேஸ்டு ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். இவங்க விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்ஸுக்கு அங்கேயே ரீஃபுயல் பண்ற டெக்னாலஜில வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு ஸ்டார்ட் அப் டிஎன்னோட பார்ட்டிசிபேஷனோட 1.5 மில்லியன் ப்ரீ சீட் ஃபண்டிங் கிடைச்சது. இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய R&D ஃபெசிலிட்டியே திறந்துட்டாங்க. அடுத்து வாயுரத்தா, இவங்க பலவிதமான ட்ரோன்ஸை டிசைன் பண்ணி தயாரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமா 1.6 கோடி ரூபாய் கிராண்ட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ்ல ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு. அதுதான் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் மாடல். அதாவது கவர்மெண்ட், ஸ்டார்ட் அப் டிஎன், அகாடமியா, IIT மெட்ராஸ், KGC காலேஜ் மாதிரி கல்வி நிறுவனங்கள் அண்ட் இண்டஸ்ட்ரி, தி ஸ்டார்ட் அப் தெம்செல்வ்ஸ், இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது. இதுதான் நம்ம எக்கோசிஸ்டமோட சீக்ரெட் ஃபார்முலா. ஸ்டார்ட் அப் டிஎன்னோட அடுத்த கட்டம் என்ன? ஆரம்பத்துல ஸ்டார்ட் அப்போட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, அதாவது குவான்டிட்டியில ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. டீப் டெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஸ், இண்டஸ்ட்ரி 4.0 மாதிரி உலகத்தையே மாத்த போற துறைகள்ல நம்ம ஸ்டார்ட் அப்பை சாம்பியனா உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காகவே ஐடிஎன்டி ஹப்னு ஒரு டெக்னாலஜி ஹப்பை 54 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்னோவேஷன் போர்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் தங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்கோர்ஸ் சேலஞ்சஸ் இருக்கு. பெரிய அளவுல ஃபண்டிங் இன்னும் தேவைப்படுது. நம்ம டேலண்ட் பூல தக்க வைக்க சம்பளத்தை அதிகரிக்கணும். ஆனா இந்த பயணம் சரியான திசையிலே போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் அப் டிஎன் அதுதான் ஒரு அரசாங்க முயற்சி மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டோட ஒரு கூட்டு கனவு. 1 ட்ரில்லியன் எக்கனாமியா மாறணுங்கிற கனவு. இதுதான் நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் சார் அவரோட கனவும் கூட. அதை விட முக்கியமா அந்த வளர்ச்சியோட பலன்கள் நகரத்துல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு மட்டும் இல்லாம ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் தொழில் முனைவோருக்கும் ஒரு பழங்குடியின சமூகத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரு பெரிய கனவு. இந்த கனவு நிஜமாகும் போது தமிழ்நாடு உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நெக்ஸ்ட் எடுப்போம்.